தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். இந்நாட்டில் உள்ள விஞ்ஞானிகள் ஒரு ஹெக்டேருக்கு 12,000 கிலோகிராம் நெல் உற்பத்தி செய்யக்கூடிய புதிய நெல் வகைகளை கண்டுபிடித்துள்ளதாக விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன அறிவித்துள்ளார். இந்த புதிய கண்டுபிடிப்பின் மூலம் நாட்டில் நெல் அறுவடை நிச்சயமாக அதிகரிக்கும் என்று அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். குறித்த புதிய வகை நெல் தொடர்பில் கருத்து தெரிவித்த அமைச்சர், எதிர்காலத்தில் நெல் உற்பத்தி அரிசிக்காக மாத்திரம் மட்டுப்படுத்தப்படாது என்று கூறியுள்ளார். இதன்படி நெல்லை விலங்குகளுக்கு உணவளிக்கவும், பீர் உற்பத்திக்காகவும், ரொட்டி மாவுக்கு மாற்றாகவும் பயன்படுத்தலாம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தற்போது பொருத்தமான வாடகை வீட்டை தேடி வருவதாக அறியப்படுகிறது. தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேற தயாராகி பொருத்தமான வாடகை வீட்டை மஹிந்த ராஜபக்ச தேடி வருவதாக கூறப்படுகிறது. ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்குவதற்கான சட்ட மூலத்தை நிறைவேற்ற ஜனாதிபதி அனுர அரசாங்கம் தயாராகி வரும் பின்னணியில் அவர் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. மெதமுலானையில் உள்ள தனது வீட்டுக்கு அவர் செல்ல விரும்பினாலும் கொழும்புக்கு கணிசமான தூரம் பயணிப்பதில் சிரமம் ஏற்படும். இந்நிலையில் அவரது மருத்துவ நிலைமைகளுக்கு சிகிச்சை பெறுவதில் உள்ள சிரமத்தையும் கருத்தில் கொண்டு மஹிந்த ராஜபக்ச குறித்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பரந்தன் வீதியில் உடையார்கட்டு பகுதியில் நேற்று காலை இடம்பெற்ற விபத்தில் 2 கார்கள் சேதமடைந்துள்ளதுடன் ஒருவர் காயமடைந்துள்ளார். புதுக்குடியிருப்பு பகுதியிலிருந்து பயணித்த கார் ஒன்று உடையார்கட்டு பகுதியில் வீதியில் திருப்ப முற்பட்ட போது மற்றொரு காருடன் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இதில் காரில் பயணித்த ஒருவர் காயமடைந்த நிலையில் மூங்கலாறு ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். யாழ் பொன்னாளியில் அரச பேருந்து ஒன்றின் சாரதி மற்றும் நடத்துனர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபடும் அரச பேருந்து ஒன்று யாழ்ப்பாணத்தில் இருந்து காரைநகர் நோக்கி சென்று கொண்டிருந்தது. இதன்போது பொன்னாளி சந்தையில் குறித்த பேருந்தை வழிமறித்து பேருந்தின் சாரதி மீது நடத்துனர் மீதும் தனியார் பேருந்து சாரதி ஒருவர் தாக்குதல் நடத்தியுள்ளார். நேர பிரச்சினை காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. தாக்குதலில் காயமடைந்த அரசு பேருந்தின் சாரதியும் நடத்துனரும் சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்டுள்ளனர். தாக்குதலை மேற்கொண்ட குறித்த தனியார் பேருந்து சாரதியை போலீசார் கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அதுரலியே ரத்தன தேரரை கைது செய்ய கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிரியாணை பிறப்பித்துள்ளது. போலீசாரின் சமர்ப்பணங்களை கருத்தில் கொண்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புட்லர் தெரிவித்துள்ளார். காரைநகர் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் பாதுகாப்பு காரணங்களை முன்வைத்து இன்று பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடவுள்ளதாக அறிவித்துள்ளனர். நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இருந்து மாலை 6 மணிக்கு புறப்பட்ட 782 வழித்தட பேருந்தை மூளாய் சந்தையில் வழிமறித்த தனியார் பேருந்து சாரதி ஒருவர் பேருந்துக்குள் புகுந்து சாரதி மற்றும் நடத்துனர் ஆகியோரை கடுமையாக தாக்கியதன் காரணமாக இந்த பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடவுள்ளதாக தெரிவித்துள்ளனர். வாழைச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஓட்டமாவடி 3ஆம் வட்டாரம் MK வீதியில் உள்ள வீடொன்று நேற்று காலை தீப்பற்றி எரிந்துள்ளது. ஓட்டமாவடி பிரதேச சபை ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து தீயை கட்டுப்படுத்தினர். வீடு மற்றும் அதில் இருந்த பொருட்கள் தீயில் முற்றாக அழிந்துள்ளது. குடும்ப தகராறு காரணமாக வீட்டு உரிமையாளரை குறித்து தீ வைத்துள்ளதாக வாழைச்சேரி போலீசார் விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து உரிமையாளரை கைது செய்துள்ளனர். கடுவெல தொரதொட துன்கந்தகேன பகுதியில் வீதியொன்றில் இருந்து நேற்று மீட்கப்பட்ட துப்பாக்கிகள் போலியானவை என போலீசார் தெரிவித்துள்ளனர். மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் போது குறித்த துப்பாக்கிகள் போலியானவை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் T56 மேகசின் போலியானது அல்ல என தெரிவிக்கப்படுகிறது. இந்த போலி துப்பாக்கிகள் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நவகமுவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். காத்தான்குடி
காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட காத்தான்குடி கடல் பிரதேசத்தில் மிதந்து வந்த நிலையில் சடலம் ஒன்று நேற்று காலை மீட்கப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆரையம்பதி பிரதேசத்தைச் சேர்ந்த 72 வயதுடைய ஆணொருவரின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது. அவரது மனைவி சடலத்தை அடையாளம் காட்டியதை தொடர்ந்து பிரேத பரிசோதனைகளுக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு சடலம் எடுத்து செல்லப்பட்டுள்ளதாகவும் காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றதாகவும் கூறப்படுகிறது. திருகோணமலை அருகே மூதூரில் அமைந்துள்ள கடற்படை விசேட படையணியின் முகாம் கட்டளை அதிகாரி இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். குறித்த இடமாற்றம் இன்று தொடக்கம் நடைமுறைக்கு வரும் வகையில் வழங்கப்பட்டுள்ளது. கடற்படை கப்பல் விதுர படையணியின் கட்டளை அதிகாரியே இவ்வாறு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அவரை கொழும்பில் அமைந்துள்ள கடற்படை தலைமையகத்துக்கு இடமாற்றம் செய்துள்ளதாக அறிய கிடைத்துள்ளது. இதற்கிடையே மூதூரில் அமைந்துள்ள குறித்த கடற்படை முகாமினுள் பௌத்த விகாரியொன்றை அமைப்பதற்கான முயற்சிகளை முன்னெடுத்தமை காரணமாகவே அவர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் கண்டன பதிவுகள் பரவத் தொடங்கியுள்ளது. வெளிநாட்டில் வசிக்கும் பிரபல போதைப்பொருள் வர்த்தகரான வனாதே பறை சுதா என்பவர் தமது பிறந்த நாளை முன்னிட்டு கோட்டையில் உள்ள சொகுசு விருந்தகம் ஒன்றில் 200க்கும் மேற்பட்ட தமது ஆதரவாளர்களுக்கு விருந்தளித்துள்ளதாக புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விருந்துபசாரத்துக்கு சுமார் 1 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் இந்த விருந்துபசாரம் போதைப்பொருள் வர்த்தகரின் நிதி பங்களிப்பில் நடத்தப்படும் ஒரு அறக்கட்டளையின் கூட்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. பெருந்தோட்ட மக்களின் வேதன விவகாரம் உள்ளிட்ட இனிய பிரச்சினைகள் குறித்து எதிர்வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி முக்கிய பேச்சுவார்த்தை இடம்பெறவுள்ளது. தொழில் அமைச்சர் அனில் ஜேந்த பெர்னாண்டோ தலைமையில் குறித்த பேச்சுவார்த்தை இடம்பெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மலையக பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக நோர்டன் பிரிட்ஜ், மஸ்கெலியா மற்றும் லக்ஸ்பாட பிரதான வீதியில் மண்மேடு சரிந்து விழுந்து பாதிக்கப்பட்டிருந்த பிரதான போக்குவரத்து தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதாக நோர்டன் பிரிட்ஜ் போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று மாலை நோர்டன் பிரிட்ஜ் பெட்ரோல் நிரப்பும் நிலையத்துக்கு அருகில் மண்மேடு சரிந்து விழுந்ததினால் அந்த வழி போக்குவரத்து பாதிப்படைந்தது. அதன் பின்னர் லக்ஸ்பாடர் இராணுவ முகாம், நோர்டன் பிரிட்ஜ் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் நோர்வுட் வீதி அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகள் ஆகியோரால் குறித்த மண்மேடு அகற்றப்பட்டதை தொடர்ந்து வீதியின் போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாகவே மண் சரிவு ஏற்படும் அபாயம் இருப்பதனால் மத்திய மலைநாட்டில் உள்ள பிரதான மற்றும் சிறிய வீதிகளில் வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருக்குமாறும் நோர்டன் பிரிட்ஜ் போலீசார் சாரதிகளை அறிவுறுத்தியுள்ளனர். போக்குவரத்து சமிக்ஞை கம்பத்தில் நபரொருவர் ஏறியிருந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொழும்பு ஜனாதிபதி செயலகத்துக்கு எதிரே உள்ள போக்குவரத்து சமிக்ஞை கம்பத்தின் மேல் நபரொருவர் நேற்று ஏறியுள்ளார். போக்குவரத்து சமிக்ஞை மேல் ஏறிய நபர் விசித்திரமான ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதால் ஜனாதிபதியை சந்திப்பதற்கான ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்கலாம் என்று பேசப்பட்டு வருகின்றது. எனினும் குறித்த நபர் சமிக்ஞை கம்பத்தில் ஏறியதற்கான காரணம் எதுவும் இதுவரை வெளிவரவில்லை. திடீரென அந்நபர் ஒருவர் சமிக்ஞை கம்பத்தின் மேல் ஏறியிருந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்திய பின்னர் அவரை போலீசார் மின் தூக்கியில் இருந்து மீட்டுள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.